குழி தோண்டி பாக்குற வேலையில ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்தாலும் இப்படி நடக்காம இருக்க நான் சொல்ற ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்க. டெய்லியும் கம்பல்சரி மண்ணோட தரத்தை செக் பண்ணி ஆகணும். அப்படி இல்லைன்னா இப்படிதான் நம்மளுக்கு குழி தோண்ட மாதிரி ஆயிடும். 1.2 மீட்டருக்கு மேற்பட்ட தோண்டுதலில் சரியான ஸ்லோப்பிங் அல்லது ஷோரிங் இருக்க வேண்டும். ஏன்னா அதுதான் இடிஞ்சு விழுந்து நம்மளை காப்பாற்றும். பள்ளத்துல ஏறப்பையும் இறங்குறப்பையும் கண்டிப்பா ஏணி வேணும். அதை விட்டுட்டு நீ கவுண்டமணி போல தலைகீழாத்தான் குதிக்க போகிறேன். குழி தோண்ட மண்ணெல்லாம் 2 மீட்டருக்கு அந்தாண்ட வைங்க. ஏன் விட்டு சுத்துன்னு பக்கத்துலேயே வச்சிங்கன்னா சரிஞ்சு விழுறதுக்கு அதிகமான வாய்ப்பு உண்டு. சப்போஸ் நீங்க தோண்ட பள்ளத்துல தண்ணி இருந்துச்சுன்னா அதை கண்டிப்பா மோட்டர் போட்டு வெளில எடுத்துட்டு அதுக்கப்புறம் வேலைய ஆரம்பிங்க. எக்ஸவேட்டர் பக்கத்துல வேலை பார்க்கும் போது கொஞ்சம் தள்ளி நின்றே வேலை பாருங்க. இல்லைன்னா அது நம்ம உயிருக்கே ஆபத்தாயிடும். உங்களோட சேஃப்டிக்கு ஹெல்மெட்டு, கிளவுஸு, ஷூஸு எல்லாத்தையுமே நீங்க கரெக்டாக போட்டுங்க. ஹெல்த் அண்ட் சேஃப்டி கண்டென்ட்க்கு எங்களை ஃபாலோ பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சேஃப்டி கோர்சஸ் அவைலபிள் M2I குளோபல் அகாடமியை கான்டாக்ட் பண்ணுங்க.